ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய காலம். அதே போல இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ஜாதகத்துல இருந்து எவ்வளவு இடையூறுகள் கொடுக்கிறாரோ, முதல்ல குரு ஒரு ஜாதகத்தில் இருப்பதை விட பார்ப்பதுதான் விசேஷம், ரொம்ப விசேஷம். ஆனா அதே போல சனி பகவான் அவர் பார்வையிலிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது. அப்படிப்பட்ட சனி பகவானை நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு ஆலயத்திற்கு போறோம் அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா சனி பகவான ஓரமா நின்று வழிபாடு பண்ணணும். அவருடைய பாதத்தை பார்க்கணும். பாதத்தை பார்த்துதான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்ட சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானுடைய இன்னல்கள் குறைந்து வாழ்விலே சகல விதமான செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான தீர்க்காயுளுடன் வாழ்வதற்கான அனுகிரகத்தை சனி பகவான் கொடுத்து அடுத்தபடியான கிரகம் ராகு கேது. இந்த நவ கிரகங்கள் 9 அப்படின்னோம். இந்த இரண்டு கிரகங்களுமே சாயா கிரகம் அப்படின்னு சொல்றோம். நிழல் கிரகம். நிழல் கிரகம்னா இந்த சொன்ன எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்கு, ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இரண்டு கிரகங்கள் ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்ப தினசரி அனுதினமும் நம்ம என்ன செய்யறோம், கணக்கெடுத்துக்கிறோம். ராகு காலம் யமகண்டம்னு சொல்லக்கூடிய இந்த இவங்க எல்லாத்திற்குமே வீடு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான், திங்கட்கிழமை சந்திர பகவான், செவ்வாய்க்கிழமை அங்காரகன், புதன்கிழமை புதன் கிரகம், வியாழக்கிழமை குரு பகவான், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான், சனிக்கிழமை சனீஸ்வர பகவான். இந்த எல்லா கிழமைகள்லையும் எல்லா கிரகங்களுக்கும் வீடு உண்டு. ஆனா இந்த இரண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகம் நிழல் கிரகத்துக்கு எப்படி அப்படின்னா தினசரி இந்த நான் சொன்ன 7 நாட்களிலும் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ராகு பகவான் ராகு காலம், கேது பகவான் யமகண்டமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம். சனி பகவானுடைய கொடிய கிரகம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அவருடைய நிழல் கிரகம் ராகு இருக்கும் பொழுது எவ்வளவு கொடுக்கிறாரோ அவர் நம்ம விட்டு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துருவார். ஏன்னா நிழல் கிரகம் இல்லையா. கேது பகவானை பொறுத்தவரைக்கும் ஞானமாரகமாக செல்லக்கூடிய வழியை காண்பார். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நல்ல இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படின்னா ஞான மார்க்கம், ஆன்மீக பாதையில செல்வாராம். ஒரு ஆதீனம், மடாதிபதி இப்படிலாம் சொல்றோம். கேதுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அப்படி ஒரு பாக்கியம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட 9 கோள்களாகப்பட்ட நவ கிரகங்களுடைய திருவுருள் நம்ம வேண்டி இந்த வேள்வியாகப்பட்டதை நடத்துறோம். வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நவகோள்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் விலகி எல்லாம் வல்ல செல்வ செழிப்போடு ஜாதக ரீதியான தோஷங்கள் விலக எல்லாம் வல்ல நவ கிரகங்களை பிரார்த்தனை செய்யும் பொருட்டு இப்பொழுது நவகிரக ஹோமமானது நடைபெறுகிறது. எல்லாரும் மனதார நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும்.